வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முதலமைச்சர் காரை வழிமறித்து கோரிக்கைகளை தெரிவிக்க முயன்ற பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள். காவல்துறையின் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். அம்பேத்கர் சிலை திறப்பில் பெயர் இடம்பெறாதது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள், மகளிர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்று முருகன் தங்கத்தேரை வலம் எடுத்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன் அவர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள், பொதுமக்கள், மகளிர்கள், இளைஞர்கள் அனைவரும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பக்தர்கள் பங்கேற்றனர்.
பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வெங்கடசுப்பா ரெட்டி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் காரை வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுத்ததால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரது காரை வழிமறிக்க முயற்சித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென காவல்துறையினர் போராட்டக்காரர்களை களைய தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருவில் நகர், லாஸ்பேட்டை மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேருவில் நகர், லாஸ்பேட்டை மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசுகளும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்தில் கார் மற்றும் 6 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தனியார் ஹோட்டல் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் மது போதையில் ஆண் ஒருவர் விழுந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்கள் அப்பகுதிக்கு விரைந்தனர். எஸ்.வி. பட்டேல் சாலையில் தீயணைப்பு வாகனம் வேகமாக சென்று கொண்டிருந்த போது அரசு துறைக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் இயக்கப்பட்டு வரும் கார் ஒன்று தீயணைப்பு வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாலையோரம் ஒதுங்கியது. எதிர்பாராத விதமாக தீயணைப்பு வாகனம் காரின் மீது மோதியது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் சைக்கிள் மீது அடுத்தடுத்து மோதி நடைபாதை மீது ஏறி நின்றது. இந்த விபத்தில் கார், 6 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு சைக்கிள் சேதமடைந்தன. இந்த தொடர் விபத்தில் பெண் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் புதுவை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் பணி நிரந்தரம் கோரி முதல்வரை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் காயமடைந்து அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஊழியர்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், பொதுப்பணித்துறையின் வவுச்சர் ஊழியர்களுக்கு ஏற்கனவே குறைந்த ஊதியம் கொடுக்கப்பட்டது. அதனை உயர்த்தி தற்பொழுது 18,000 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் குறைந்தபட்சமாக இருந்த 3,500 உயர்த்தி 9,000 ரூபாயாக வழங்கினோம். இப்போது விலைவாசி உயர்வு காரணமாக 18,000 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது. இந்த வவுச்சர் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்பவர்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாத காரணத்தால் ஊதியத்தை 27,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர். ஆனால் முதல்வரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ கோரிக்கையை செவி கொடுத்து கேட்கவில்லை. ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது. இந்த ஊதியத்தை வைத்துக் கொண்டு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் என்று இந்த கோரிக்கை வைத்துள்ளனர். இது நியாயமான கோரிக்கை. இதனை தீர்த்து வைக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் முதல்வர் ஊழியர்களை உதாசீனப்படுத்தியதோடு இப்போது ஒரு அராஜகமான செயல் நடந்துள்ளது. சிங்காரவேலர் சிலைக்கு சென்ற முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்க ஊழியர்கள் அமைதியான முறையில் சென்றனர். ஆனால் காவல்துறையை ஏவிவிட்டு காவல்துறையினர் ஊழியர்களை காட்டு மிராண்டித்தனமாக அடித்துள்ளனர். இதில் ஏனாமை சேர்ந்த சுப்புராஜ் என்பவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். பண்டசோழநல்லூரை சேர்ந்த ஒரு பெண் ஊழியரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மொத்தமாக 14 ஊழியர்கள் அடிபட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது ஆட்சியாளர்களின் அராஜகத்தின் உச்சகட்டம். ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தும் போது அவர்களை அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் முதல்வர் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும். போராட்டம் நடத்துவது தொழிலாளர்களின் உரிமை. இதற்கு செவிசாய்த்து ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதனை செய்ய ஆட்சியாளர்கள் தவறிவிட்டனர். ஆனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை ஏவிவிட்டு தொழிலாளர்களை அடித்து துன்புறுத்தியதற்காக ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பதில் சொல்லியாக வேண்டும். இதுபோன்ற அராஜக ஆட்சி புதுச்சேரியில் இருந்தது இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் தொழிலாளர்களை அழைத்து பேசி அவர்களது பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளோம். இதுபோன்ற போராட்டங்கள் எங்கள் ஆட்சியில் நடந்தது இல்லை. பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள், கொரோனா காலத்தில் பணியில் சேர்ந்த செவிலியர்கள், ஆசிரியர்கள், NRHM ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், மின்துறை ஊழியர்கள் என தினமும் போராட்டம் நடத்துகிறார்கள். இதை யாரும் கேட்டு நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அமைதியான முறையில் ஊர்வலம் செல்கிறார்கள். காவல்துறையின் மெத்தனத்தால் ஒரு ஆசிரியையின் காலில் வாகனம் ஏறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். NHM ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு குடோனில் வைக்கப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களின் தலைவரை எங்கே வைத்துள்ளார்கள் என்று தெரியவில்லை. இப்படி ஒரு அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை NR காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரங்கேற்றி வருகிறது. இவர்களை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகி வருகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்றார்கள். தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம், விவசாயிகள், வியாபாரிகளுக்கு சலுகை கொடுப்போம் என்றார்கள். தொழிற்சாலையை கொண்டு வருவோம் என்றார்கள். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்போம், கல்வி தரத்தை உயர்த்துவோம் என்றார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் கொள்ளை அடிப்பதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. இந்த சம்பவத்தை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் போராட்டம் நடத்த உள்ளோம்.
காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை முன்வைத்து அரசு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்று பேசுவார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். பல்கலைக்கழக வளாகத்தில் பயங்கரவாதிகள் தடுப்பு பயிற்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்னை தேசிய பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படை, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையினர் இணைந்து புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகளில் பயங்கரவாத தடுப்பு பயிற்சி நடத்தப்பட்டது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் நுழைந்தால் எவ்வாறு அதிரடியாக செயல்படுவது குறித்த தடுப்பு பயிற்சி புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகளில் பல்கலைக்கழகம், தலைமை செயலகம், காவல்துறை தலைமையகம், புதுச்சேரி கடற்கரை சாலை, நகராட்சி கட்டிடம், ஆரோவில் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் நுழைந்தால் எவ்வாறு அதிரடியாக செயல்படுவது குறித்த தடுப்பு பயிற்சியில் 120க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டரில் வந்து மீட்பு பணியில் ஈடுபடுவது, வெடிகுண்டுகளை செயலிழக்க வைப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி 2026 பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது அவரது தந்தை சுகுமாரும் உடனிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சரிடம் பேசிய மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார், புதுச்சேரி அரசின் விளம்பர தூதுவராக தன்னை நியமித்தால் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இதுகுறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் 30 பைசா கந்துவட்டி கொடுமையால் பெண் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் 9வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் சித்ரா. இவர் வீட்டு வேலை செய்து வருகிறார். தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டினா என்கிற கிச்சனா என்பவரிடம் 80,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார். இதற்கு வட்டியாக சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை கட்டியதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதமாக வட்டி கொடுக்காமல் இருந்து வந்திருக்கிறார். இதன் காரணமாக வட்டியை கேட்டு வீட்டிற்கு சென்ற கிச்சனா தகாத வார்த்தைகளாலும் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த சித்ரா கடந்த 7ஆம் தேதி மண்ணெண்ணெய் ஊற்றி தனது உடலில் தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் 68 வயதான சித்ரா கத்துவட்டிக்காரரால் உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை மிரட்டலுக்கு ஆளாகி மன உளைச்சல் ஏற்படுத்தி தற்கொலை செய்ய தூண்டி கொலை செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் தொகுதியில் LED தெருமின் விளக்கு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் தூக்குப்பாலம் முதல் கன்னியகோவில் கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொது LED தெருமின் விளக்கு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூஜை நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தெருமின் விளக்கு அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் திருமுருகன், திமுக பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு சுனாமி குடியிருப்பில் இருந்து குட்டி ஆண்டவர் கோவில் வரை 18.70 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 3ஆம் கட்டமாக புதிய சாலை அமைக்கும் பணியையும், மணவெளி பூங்கோடிபுரம் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய வடிகால் வாய்க்கால் அமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சீரமைத்தல் பணி மற்றும் மணவெளி சீனிவாசா அவென்யூ பகுதியில் 25,44,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இறுதிக்கட்டமாக 5வது குறுக்கு வீதி முதல் 7வது குறுக்கு வீதி வரை மற்றும் பிரதான சாலை ஆகியவற்றிற்கு புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கும் பணி ஆகியவற்றை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ்,
மற்றும் மணவெளி தொகுதியை சார்ந்த அந்தந்த பகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் கோலப்போட்டி நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளது. அதன்படி பாஜக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, ராஜா நகர், முத்தமிழ் நகர், குபேர் நகர், நேரு நகர், அதேபோல் வாஞ்சிநாதன் வீதி உள்ளிட்ட தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. அதன்படி காலை முதல் தொகுதி முழுவதும் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் வண்ண கோலம் இட்டனர். இதில் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் பிரதமர் மோடி உருவப்படம், பாஜக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்ட வடிவமைப்புகள், பாஜகவின் சின்னமான தாமரை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு கோலங்கள் இடம்பெற்றன. இதனை பாஜக வர்த்தகர் அணி இணை அமைப்பாளர் மதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். மேலும் வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு பரிசளிப்பு விழா வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் அவரது சொந்த செலவில் நடைபெறவுள்ளது. முத்தியால்பேட்டை மார்க்கெட் எதிரே பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு கலைந்து சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் மாணிக்க முதலியார் தோட்டம் பகுதியில் 80ற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அந்த பகுதியை ஒட்டி வசிக்கும் வசதி படைத்த 20ற்கும் மேற்பட்டோர் பாதையை மறித்து சுவர் எழுப்பி கேட் போட்டுள்ளனர். அந்த பாதையை 80 குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் இரவில் அந்த கேட்டை பூட்டி விடுவதாக தெரிகிறது. இதனால் சாதாரண தரப்பை சேர்ந்த 80ற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முத்தியால்பேட்டை மார்க்கெட் எதிரே திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அங்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதிகாரிகளை அழைத்து கேட்டிற்கு பூட்டு போடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அதிகாரிகள் பூட்டு போடாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் மறியலை கைவிட்டு அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பேத்கர் சிலை திறப்பில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதே தொகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்லானுக்கு சில நாட்களுக்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து ஒரே தொகுதியில் பாஜகவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் தேர்தல் குறித்து களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தொகுதிக்குட்பட்ட அரசூரில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற இருந்தது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இடம்பெறவில்லை என்று 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருபுவனை தொகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருபுவனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் 1.66 கோடியே 83,000 ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சீனிவாசா நகர் மற்றும் சீனிவாச நகர் விரிவாக்கம், பாரதிதாசன் நகர் விரிவாக்கம், வள்ளலார் நகர், சுப்பிரமணியன் நகர், பாலாஜி நகர், திருமுருகன் நகர், வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில், ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக புதுச்சேரி அரசு ஷாஷி திட்டம் மூலம் வங்கியில் கடனுதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது. இதற்கான பணி பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடைபெற்ற விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்றம் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து மாவட்ட தொண்டரணி தலைவர் மதன் நன்றி தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டரணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்த அவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி மரியாதை செலுத்தினார். வில்லியனூரில் 7.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிரூட்டும் வசதியுடன் கூடிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூரில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் சிதிலமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத நிலையில் இருந்ததை இடித்துவிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவரின் தொடர் முயற்சியின் காரணமாக 7.40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய திருமண மண்டபம் கட்டுமான பணி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும். அதேபோன்று முதியோர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் வைத்தியநாதன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார காங்கிரஸ் ராஜ்குமார், முருகையன், திமுக முன்னோடிகள் மண்ணாங்கட்டி, சுபராயுலு, காளியபெருமாள், சேகர், லக்ஷ்மணன், சுபமங்கலம் பாபு, முகுந்தன், பிரேம், ஆனந்த், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தகர் அணி ரமணன், இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ், விவசாய அணி குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி செல்வநாதன், சிறுபான்மையினர் அணி முகமது ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், கோபி, காசிநாதன், காளி, துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி, ஏழுமலை, கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜ், சபரிநாதன், ஜெனா, ரவி, வேதாச்சலம், ரஜினி முருகன், முத்துப்பாண்டி, கலைமணி, சரவணன், பாலகிருஷ்ணன், சேகர், தங்கராஜ், பாண்டியன், முருகன், அமலோர், கிருஷ்ணபிள்ளை, கண்ணியப்பன், திலகர், கார்த்திகேயன், பாலமுருகன், PRTC பாஸ்கர், கங்காதரன், கோவிந்தராஜன், வேலு, பரதன், சுரேஷ், முரளி, அன்பழகன், அருள்மணி, வெங்கடேசன், ராமஜெயம், வாசு, ராஜா முகமது, பூபாலன், செம்பனேரி கமால் பாஷா, ராஜேந்திரன், பார்த்திபன், மோகன், ரங்கராஜ், மனோ, அன்புநிதி, வெங்கட், ரகு, அசார், வீரகண்ணு, ஜெயபால், செல்வநாயகம், ராபர்ட் கென்னடி, நவநீதம், ராஜா, நடராஜன், திருவேங்கடம், மூர்த்தி, கோதண்டர், வரதராஜ், முருகையன், பாலசுந்தரம், சம்மங்கி, சந்துரு, ராமசாமி, இளங்கோவன், கண்ணியப்பன், கரிகாலன், சதாசிவம், சசிகுமார், கண்ணையன், வெங்கடேசன், சிவகுமார், பாண்டியன், செல்வம், நாகராஜ், ஹரி, மோகன், தட்சிணாமூர்த்தி, சந்தோஷ், அபிமன்னன், கிருஷ்ணராஜ், ராஜன், திருமலை, ராமு, சுந்தர், புருஷோத்தமன், ராம்குமார், பாலாஜி, முருகன், விஜயரங்கன், ராஜாராம், தூசன், அலிஸ்டர், டொமினிக், சேகர், கிருஷ்ணமூர்த்தி, லோகநாதன், கருணாகரன், வீரபத்ரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என கோரி நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் புதிதாக இந்திரா காந்தி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு தமிழக முதலமைச்சரால் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஆட்டோ நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்க கோரி முதலமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், நகரமன்ற தலைவர், நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் ஆட்டோ நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை.
தற்போது பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் அங்கு ஆட்டோ நிறுத்தி சவாரி ஏற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் திண்டிவனம் நகர அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நகராட்சியில் ஒன்று கூடி 500க்கும் மேற்பட்ட மனுக்களை ஒன்றாக அனைத்து உறுப்பினர்களும் நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளரிடம் வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் ஆகியோர் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆட்டோ நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனால் அங்கு திரண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர். நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட ஆட்டோ சங்க தலைவர்கள், சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் நகர செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் திண்டிவனம் தனியார் மண்டபத்தில் நகர செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் ஏழுமலை, பாலசுந்தரம், மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், சக்திவேல், வடபழனி, விஜயகுமார், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம், திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்தனன், சரவணன், கார்த்திக், திருமகள், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் காமேஷ், அதிமுக நிர்வாகிகள் மணிமாறன், தளபதி ரவி, உதயகுமார், ஜெயஸ்ரீ, வினோத், ஆனந்தன், தினேஷ், கார்த்திக், பிரகாஷ் உள்ளிட்ட நகர அதிமுக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக நகர பொருளாளர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். திண்டிவனம் அருகே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய இடத்தில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் மாறன் தலைமையில் மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே விரான்குளம் பகுதியில் 26 பட்டியலின சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினர்கள் வசித்து வந்துள்ளனர். இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களின் வீடுகளை அங்கிருந்து அரசு அதிகாரிகள் அப்புறப்படுத்தியுள்ளனர். இதற்கு பதிலாக இவர்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் அதில் கான்கிரீட் வீடு கட்டிக் கொடுப்பதாகவும் அரசு அதிகாரிகள் வாக்குறுதி அளித்துள்ளனர். ஆனால் இவர்களின் கோரிக்கையை பல ஆண்டுகளாக அதிகாரிகள் நிறைவேற்றி தரவில்லை. இதனால் இவர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இவர்களுக்கு மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டளை கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே இடத்தில் இதுவரையில் வீடு கட்டி கொடுக்கவில்லை என கூறுகின்றனர். எனவே அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள இடத்தில் எங்களுக்கு உடனடியாக கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் மாறன் தலைமையில் மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இதுகுறித்து மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் காரை வழிமறித்து கோரிக்கைகளை தெரிவிக்க முயன்ற பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள். காவல்துறையின் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். அம்பேத்கர் சிலை திறப்பில் பெயர் இடம்பெறாதது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.